ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய மினிமலிசம் ஜேர்னியில் நான் என்ன வாங்கி அதுக்காக ரிக்ரெட் பண்ணுறேன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரூம் ஸ்டிக் ஹோல்டர் அரௌண்ட் 200 ஆர் லெஸ் தென் 200க்குள்ளே தான் நான் வாங்கினேன். பட் இதை நான் வாங்கி யூஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது சுத்த வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை நான் வாங்கினதுக்கு பதிலாக நல்ல ஒரு ஹோல்டர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அது கொஞ்சம் லைஃப் கொடுத்துருந்துருக்கும். இதுவும் லைஃப் கொடுக்குது. பட் இதுக்கு பின்னாடி ஒரு 3mm டேப் போட்டு தான் ஒட்டுற மாதிரி இருக்குது. 3mm டேப் போட்டு ஒட்டலை, அப்படியே டைரெக்டாக ஒட்டணும் அப்படின்னா அப்படியே உறிஞ்சி விழுந்துருது. ப்ளஸ் அந்த செவுத்தில் இருக்க பெயிண்ட்டோடு சேர்ந்து உறிஞ்சி விழுது. அதுதான் இதோட ட்ராபேக். ஆனால் நான் இதை வாங்கினதுக்கு பதிலாக ஒரு நல்ல ஹோல்டர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா ஆணி அடித்து ட்ரில் பண்ணி தான் அதை மாட்டுற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் ஓகே, ஒன்ஸ் ட்ரில் பண்ணிட்டோம் அப்படின்னா அது திருப்பி நமக்கு ஒர்க் கொடுத்துட்டே இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி இந்த சின்ன ஹோல்டர் இதுவுமே நான் வாங்கினது வேஸ்ட்டு தான். இதுவுமே சேம் 3mm டேப் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி டேப் போடாமல் ஓட்டினா அப்போயும் இது நிற்கவே இல்லை. பீரோவில் இல்லை டோரில் இந்த மாதிரியெல்லாம் ஓட்டினா அங்கேயும் நிற்கலை, செவுத்துலேயும் நிற்கலை. அப்போ இது எங்கே தான் நிற்கும்னு தெரியல, வேஸ்ட்டு. இது நான் வாங்கினதுக்கு அமௌண்ட் செலவு பண்ணி ஒரு 500 அந்த மாதிரி செலவு பண்ணி கூட ஒரு நல்ல ஹோல்டராக வாங்கி நான் ட்ரில் பண்ணி யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இதுதான் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 10 பொருள் நம்ம குவாலிட்டியே இல்லாமல் வாங்கி அதை திருப்பி ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக ஒரே ஒரு பொருள் நல்லா காஸ்ட் போட்டு நல்ல பொருளாக வாங்கி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். இந்த ஸ்டிக்கு கம்பு சுற்றுற அந்த ஸ்டிக்கு, அதில் தான் அந்த இதை வாங்கி அட்டாச் பண்ணியிருக்கோம். பட் இது ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு வெளியில் வாங்குறத கம்பேர் பண்ணுறப்போ. ஆனால் இந்த ஹோல்டர் தான் நான் வாங்கினதுக்கு கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாகவே வாங்கி யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். இதை வாங்கி நான் இப்போ இதை யூஸ் பண்ணாமல் தூக்கி கடாச முடியாது. ஸோ அதை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும். ஆல்சோ நான் ரெண்டல் வீட்டில் இருக்கிறதுனால எப்போ வேணால் வெக்கேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்றப்போ இப்போ இது கம்மி காஸ்ட்டுன்றதுனால இதை நான் விட்டுட்டு போயிடலாம், இல்லை நான் பிரித்து தூக்கி கடாசிடலாம். ஏன் நான் மெயினாக வாங்கினேன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, என் பொண்ணு இருக்கா, அவள் நம்ம வீடெல்லாம் பெருக்கிறத பார்த்துட்டு அவளும் எடுத்துகிட்டு நான் பெருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த தொடப்பம் எடுத்துகிட்டு பெருக்கி இப்போது கரெக்டாக அள்ளுறா. ஆனால் இதுவே குழந்தையாக இருக்கிறப்போ அந்த ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வந்து எங்கே வேணாலும் போட்டுருவாள். நம்ம சாப்பிட்டுட்ருக்கும்போது, ஏதாவது சமைச்சிட்ருக்கும்போது, இல்லை ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த டைமில் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் போட்டு வச்சுருவா. கேட்டால் கூட்டுறேன்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு தெரியாது. நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன். இந்த ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாப் ஸ்டிக்கு, இந்த ஒட்டடை அடிக்கிற குச்சி, இதெல்லாம் டோருக்கு பின்னாடி இல்லைன்னா ஏதாவது ஒரு கார்னரில் எங்கேயாவது நிற்க வச்சுருந்துருப்பாங்க. அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதுக்கு கம்பேர் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ஹோல்டரில் மாட்டி வைக்கிறது பெஸ்ட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இதே டோருக்கு பின்னாடியும் சரி, ஏதாவது ஒரு இடத்துல ஹோல்டரில் வச்சு மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அது கீழே விழாது. ஆனால் நம்ம நிற்க வச்சோம் படுக்க வச்சோன்றப்போ அந்த குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு அது அன்வான்டாக க்ளீனாக இருக்கிற ஒரு இடத்துல சும்மாவே போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அதுவும் ஒரு கிளட்டர் மாதிரி அந்த இடத்துல அப்படியே கடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு தான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எல்லா பொருளுக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஒரு ஹோமுன்றது இருக்கணும். ஹோம் இல்லை அப்படின்னா அந்த பொருள் எங்கே வேணால் கிடக்கும். அதுக்குன்னு ஒரு ஹோம் அலோகேட் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா யார் எங்கே எடுத்தாலும் அந்த இடத்துல திருப்பி கரெக்டாக வச்சுருவோம். ஏன்னா அதோட ஸ்பேஸ் அதுதான்றது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லா பொருளுக்கும் ஒரு ஹோம்ன்றது இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை கரெக்டாக அலோகேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லி புரிய வச்சோம்னா அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதுதான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ஹோல்டர் நான் வாங்கினதுக்கு கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ணுறேன். ஏன்னா இது அந்த அமௌண்ட்டுக்கு அட்லீஸ்ட் அது கொடுத்துருக்க ஒர்க்கையாவது அது கரெக்டாக பண்ணியிருந்துருக்கணும். அந்த ஹோல்டர்
ஸ்டிக் பண்ணால் அதை ஹோல்ட் பண்ணணும். ஆனால் அதுக்கே அது யூஸ் ஆகலைன்றப்போ அதை நான் வாங்கினதே வேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.